நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிறகன். இன்றைக்கி கொஞ்சம் அரசியல் சார்ந்த ஒரு புத்தகத்தை பற்றியும் பேசலான்னு விருப்பம். பொதுவாகவே என் நண்பர்களுக்கும் என்னோட பயணிக்கக்கூடியவர்களுக்கும் நான் வந்து டூ வீலரில் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியும். கடந்த 2 வருஷமாக நான் அதிகமாக ட்ராவல் பண்ணது வந்து கர்நாடகத்தில், அதுவும் குறிப்பாக வந்து நார்த் அண்ட் சவுத் கர்நாடகா. பயணம் பண்ணும்போது வெறும் வந்து இது இங்கே போகணும், டெஸ்டினேஷன் ஓரியன்டாக போகணுங்கிற எண்ணம் எப்போவுமே எனக்கு இருந்ததில்லை. அது எனக்கும் இருந்ததில்லை, என்னோட பயணிக்கக்கூடிய நண்பர் நிரஞ்சனுக்கும் இருந்ததில்லை. எப்போது வேணுமானாலும் எங்களோட டெஸ்டினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டெஸ்டினேஷன் ஓரியன்டாக நாங்கள் வந்து பயணித்ததே இல்லை. அப்படி வந்து கர்நாடகத்தில் டெஸ்டினேஷன்லாம் இல்லாமல் எங்களுக்கு எங்கெல்லாம் தோணுச்சோ அப்படிலாம் பயணிச்சிருக்கோம். இப்போ இந்த பயணத்தில் வந்து நான் வந்து எப்போவுமே 2 விஷயங்களை வந்து கவனிப்பேன். ஒன்று வந்து அந்த பயணிக்கக்கூடிய இடத்தினுடைய பொருளாதார நிலை, 2வது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம். இது 2த்தையும் வந்து நான் கவனிப்பேன். இந்த டும்கூர்லேருந்து ஹம்பி வரையிலான சில கிராமங்களில் வந்து நான் அந்த பகுதிகளில் கவனித்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த கிராமங்களில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததை வந்து நான் கவனிச்சிருக்கிறேன். பொதுமக்கள் வந்து ஷேர் ஆட்டோஸ் வந்து பயன்படுத்துறது அதிகமாக இருந்தது. அதே போல் 2வது நான் கவனித்த ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து எனக்கு பட்டது வந்து, அந்த வடக்கு தெற்கு கர்நாடகத்தினுடைய ரொம்ப இன்டீரியர் வில்லேஜஸ் கூட பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக இருந்தது. பாஜக அப்படின்னு சொல்கிறத விட அதனுடைய கிளை அமைப்புகளாக சொல்லப்படுகிற விஹெச்பியாக இருக்கலாம், பஜ்ரங் தளா இருக்கலாம், இதை மாதிரியான அமைப்புகள் வந்து வேரூன்றி இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. எனக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதிர் வெளியீட்டில் நிழல் இராணுவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ சிந்தன் தோழர் வந்து மொழிபெயர்த்திருந்த அந்த நூலை வந்து நான் வாசிச்சிருந்தேன். அது அப்போவே நான் ஒரு குறைந்த அளவில் என்னுடைய பிளாகில் வந்து நான் எழுதியிருந்தேன். அந்த நூலில் அவர் மொழிபெயர்த்திருப்பார். அந்த நூல் வந்து திரேந்திர கே ஜாவுனுடையது. அவர் அது தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். அந்த நூலில் 8 கிளை அமைப்புகள். எதனுடைய கிளை அமைப்புகள் அப்படின்னா, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங்கனுடைய 8 கிளை அமைப்புகளினுடைய, அது அவங்களுடைய கிளை அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கலாம். 30ன்னு சொல்கிறாங்க, 40 இருக்கும், 50 இருக்கும், யாருக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதில் நேரடியாக வந்து இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 8 அமைப்புகளை அந்த நூலில் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி, அதனுடைய பாதகங்கள், அதாவது அந்த அமைப்புகள் சாதகங்கள்லாம் இல்லை, அந்த அமைப்புகள்னால் ஏற்படக்கூடிய இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு அலசிருப்பார் திரேந்திர கேஜா. அது ரொம்ப அழகாக வந்து தமிழில் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்ற தெரியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு வந்து சிந்தன் தோழர் பண்ணியிருப்பார். அதில் குறிப்பாக வந்து இங்கே நான் பேசணும் அப்படின்னா, அந்த 8 அமைப்புகளை பற்றி பேச முடியாது, இவ்வளோ ரொம்ப நேரம் எடுத்து பேச முடியாது. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நான் கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். இதை பஜ்ரங் தள் வந்து அங்கே எந்த அளவுக்கு ஊன்றி இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து 1925 வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 2025 100 ஆண்டுகளில் வந்து நம்ம இருக்கோம். அப்போது 1984 நினைக்கிறேன், 84 தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருந்த இடம் வந்து 2 இடங்கள், 2 மக்களவை தொகுதிகளை தான் ஜெயிச்சிருந்தது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த 10 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து நமக்கு பிரமிப்பாக இருக்குது. எப்படி வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு நாட்டை, ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை எப்படி அவங்களால இப்படி கான்கவர் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ரொம்ப சிம்பிள். அந்த புக்கு வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடச்சிருது. எப்படி வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு என்பது எப்படி செயல்படுது அப்படின்னு நமக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து அந்த நூல் காட்டி கொடுத்துருது. எல்லா மதத்தினை சார்ந்தவர்களும் இந்தியாவில் இருக்கிறோம். பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய இந்து மத சகோதரர்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தினர், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள்,
இன்னும் இன்ன பிற சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய இன்னும் என்ன பிற எக்கச்சக்கமான மதத்தினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா இந்துவும் ஒரு தீவிரமான மத அடிப்படைவாதம் பிடிச்சிக்கிட்டு வெறியோடு இருக்கக்கூடிய ஆளா அப்படின்னா இல்லை. சாவர்கருடைய ஒரு வார்த்தை என்னென்னா, இந்துத்துவா என்கிற கொள்கை தான் இந்து என்கிற அடையாளத்தை கொடுக்குதே தவிர இந்து மதம் கொடுக்கல அப்படிங்கிறார். இந்த சொல்லுக்கு மீனிங் என்ன? அப்போ நீ நீ இந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இல்லை, இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கை தான் உன்னை இந்து அப்படிங்கிற காட்டிக்கும். அதான் இந்துத்துவானா என்ன? அதாவது அடிப்படைவாதம். அப்போது இந்த பேஸ் பண்ணி தான், இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த ராஷ்ட்ரிய சுயம் சங்கங்களுடைய உளவமைப்புகள் எல்லாமே செயல்படுது. இங்கே யார் ஹிந்து? அப்போது தினமும் கோயிலுக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் கொடுக்காம தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சகோதரன் அவன் இந்து இல்லை. இவங்களுடைய கூற்றின்படி, இவங்க கணக்குப்படி யார் இந்து? இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்களை யார் எதிரே நினைக்கிறானோ, யாரெல்லாம் சிறுபான்மையினர் எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் தான் இவங்க கணக்குப்படி இந்து. அப்போது இப்படி ஒரு இந்துத்துவ ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் பஜ்ரங் தள். இந்த பஜ்ரங் தள் கர்நாடகத்தில் நான் நேரடியாக பல இடங்களில் நேரடியாக பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு குண்டர் படையை போல் செயல்படுறது. எப்படி அப்படின்னா, பஜ்ரங் தளுடைய அடிப்படை என்னென்னா உடல் பலமும் அடிப்படைவாதமும், இது ரெண்டு தான். இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் அவங்களுடைய கட்டமைப்பு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா, காதல் திருமணங்கள் நடக்குது. அந்த காதல் திருமணத்தை ஒரு இந்து பெண்ணுடைய காதல் திருமணத்தை தடுப்பதன் மூலயமாக 100 பசுக்களை நாம் மீட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மூடர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த பஜ்ரங் தள்ளே பார்த்திங்கன்னா, அந்த இந்துத்துவ அமைப்புகளிலேயே படிநிலையில் கீழே இருக்குது. கொடுமை என்னென்னா, இதில் எல்லாருமே இந்த பஜ்ரங் தள்ளில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையினால் இந்த இளைஞர்கள் இதை போல் அமைப்புகளில் சேர்ந்து அழிவு வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவில் பட்டியலின மக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. நிறைய பேர் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, அதுன்றதால நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு சாதிய வழிமுறையில் பிராமணிய தத்துவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராஷ்ட்ரிய சுயம் சங்கு அண்ட் பிஜேபி. இதன் வழியில் வரக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகள் மட்டும் என்ன அப்படியே ஜனநாயக ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமா? அவன் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறான்? சிறுபான்மையினர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அவர்கள் வாழ தகுதி இல்லாதவங்க எப்படின்னு தான் சொல்ல போகிறான். வேறு என்ன நம்ம எல்லாருமே கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறான்? அவன் இல்லை. அதில் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பட்டியலின சமூகமும் ஒரு அடியாட்களை போல் இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதுதான் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு அடியாட்கள் படை தான் இந்த பஜ்ரங் தள். இந்த பஜ்ரங் தளை பற்றி இந்த நூலில் நிறைய விஷயங்களை அந்த எழுத்தாளர் நம்மளோட பகிர்ந்துக்கிறார். இந்த தெற்கு மற்றும் வடக்கு கர்நாடகத்தில் இவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேட்டர்ன், இவங்களோட பேட்டர்ன் என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை? எங்கே நம்ம ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்தணும், தட்டுப்பாடு ஏற்படுற இடத்துல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன தட்டுப்பாடு, என்ன பொருள் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு யோசித்தோம்னா, சிறுபான்மையினர்கள் எங்கே வியாபாரத்தில் நல்லா ஓங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்துறது. பிரச்சனையை ஏற்படுத்தி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அதுவும் இவங்களே பண்ணுறது. அதாவது நான் தான் பிரச்சனையை ஏற்படுத்துவேன், பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு நான் தான் சால்வும் பண்ணுவேன். அதாவது பிள்ளையை கிள்ளியும் விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற கதையாக நானே நோய் நானே மருந்து அப்படின்னு ஒரு குழுவாக செயல்படுறது வேடிக்கையாக இருக்குது. 2 நாள் முன்னாடி கூட ஏதோ ஒரு தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சொன்னார், 1992 பாபர் மசூதி இடிப்பில் பஜ்ரங் தளுக்கு தான் மிகப்பெரிய அளவிலான தொடர்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக கர்நாடகத்திலிருந்து தான் 40% இளைஞர்கள் அந்த இடிப்புக்கான வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது கேட்கும் பொழுது. என்னடா இது அப்படின்னு.
அதே போல தான் அதை தொடர்ந்து தான் இந்த நூல்லே வந்து 1990 வந்து அத்வானி வந்து ரத யாத்திரை மேற்கொண்டது வந்து நமக்கு தெரியும். அந்த ரத யாத்திரையில் வந்து அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பஜ்ரங் தள். அவர் வந்து ரத யாத்திரை பண்ணும்பொழுது பஜ்ரங் தள்ளுடைய சார்பாக வந்து ஒரு கோப்பை அளவில் வந்து ரத்தத்தை வந்து கொடுத்து ஒரு திலகமாக பயன்படுத்துறதுக்கு வந்து கொடுத்த ஒரு அமைப்பு. ஒரு ஒரு அடியாட்கள் படை போல் வந்து செயல்பட்டது. அதுதான் பாபர் மசூதி இடிப்புக்கான பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு அடியாட்கள் படையை போல் உருவாக்கி வைத்திருப்பதுன்றது ரொம்ப வந்து மோசமான ஒரு விஷயம். இது போல் விஷயங்கள்ல தான் வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து வெளியில் வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசியல் பேசுகிறோன்ற விதத்தில் பேசி மறைமுகமாக வந்து ஒரு அடிப்படைவாதத்தையும் மதவாதத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு அரசியலை செய்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா பொதுவெளியில் பொதுஜனத்தில் இது தெரியறதே கிடையாது. பொதுஜனத்தில் வந்து அவங்க வந்து இவ்வளோ வருஷம் இவன் ஆட்சி செய்துட்டான், இவ்வளோ வருஷம் அவன் ஆட்சி செய்துட்டாங்க, இவன் இந்த முறை இவங்களுக்கு போட்டான் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய முற்போக்குவாதிகளுக்கும் இது போல் வந்து கொஞ்சம் ஏதோ நமக்கு வெளி உலகத்தை தெரிஞ்சிருக்க நபர்களுக்கே வந்து இதை போல் அமைப்புகளை பற்றி தெரியறதோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ ரொம்ப சிரமமாக இருக்குது. சாதாரண மனிதர்களுக்கு இவர்களுடைய அரசியலெல்லாம் எங்கேருந்து புரியும்? அப்போது ரொம்ப பிளான்டாக ஒரு ஸ்டேட்டுக்கும், இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம்னா அங்கே, யூபி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குரூப்பு, பீகார் எடுத்துக்கிட்டால் ஒரு குரூப்பு, ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டால் ஒரு குரூப்பு, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் ஒரு குரூப்பு, கர்நாடகா ஒரு குரூப், இப்படி ஒரு பிளான்டாக சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா பஜ்ரங் தள்கிட்ட ராஷ்ட்ரிய சங்க்கிட்ட இருக்கிற மாதிரியோ விஎஸ்பிகிட்ட இருக்கிற மாதிரியோ வந்து ஒரு ஒரு ஒழுக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. விஎஸ்பியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து பேசுகிறார். என்னென்னா, தனிநபராகவோ தேசமாகவோ ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒட்டுமொத்த சமூகமாகவோ இருந்தாலும் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் வெற்றியையும் விழிப்புணர்வையும் உயர்வையும் அடைய முடியும். ஒழுக்கமில்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. தொடர்பயிற்சியும் உடற்பயிற்சியும் தான் ஒழுக்கத்தை தரும். ஒரு ஒழுக்கமுள்ள மனிதன் தைரியசாலியாகவும் இருந்துவிட்டால் வேற என்ன வேண்டும்? இது வந்து விஎஸ்பியினுடைய ஒரு தலைவர் பேசுகிற விஷயம். ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாங்க, உடலை சரியாக வச்சுக்கணுன்றதை பற்றி பேசுகிறாங்க. யார் பேசுகிறது பாருங்கள். ஆனால் பஜ்ரங் தளுக்கு இதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அதாவது வென்றே தீர் கொன்றே தீர், இதுதான் தடாலடி தான், அடிதடி தான். அப்போது ஒரு குண்டர் படை தான், அடியாட்கள் படை தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து அனுபவமாக பார்த்துருக்குறேன், பயணங்கள் அனுபவமாக பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இதை போல் இன்னும் நிறைய அமைப்புகளை பற்றி இந்த நூலில் வந்து அந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாரு. மிகுந்த வந்து ஒரு கள ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் மொழிபெயர்த்து இருக்கிறாரு தோழர் சிந்தன் அவர்கள். கண்டிப்பாக வந்து ஒரு முற்போக்கு தளத்தில் அரசியல் தளத்தில் செயல்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாசித்தோம்னா, இப்போ இவங்களுடைய கட்டமைப்பு என்ன விதத்தில் பேட்டர்னில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவர்களை இதிலிருந்து வந்து நம்ம பாதுகாத்து இந்த வலைகள் எல்லாம் சிக்காமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அடிப்படைவாதம் எல்லா மதங்களிலும் இருக்குது. அது எல்லா மதங்களிலிருந்தும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எந்த மதத்தின் பேரில் கொண்டு வந்தாலுமே அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், சிறுபான்மையின மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு கட்டத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் சிறுபான்மையினர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குமா? அப்போ வேறு யாருக்கும் இருக்காதா அப்படின்னா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான உலகமைப்புகளில் சிக்கி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர்களும் பட்டியலினத்தை சார்ந்த சாதியில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய வளர்ச்சி என்பது எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல கல்வி நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். ஒரு கல்வி குறைவாக இருக்கக்கூடிய, கல்வி அறிவு இல்லாத ஒரு இடத்துல தினமும் வயிற்றுப்பிழைப்புக்காக வந்து ஒரு அடியாள் வேலை செய்தால், அடிதடி வேலை செய்தால் வந்து கிடைக்குது அப்படின்னா போக தானே செய்வாங்க. அவங்க அதை செய்ய தானே செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கிறதுக்கே பெரிய சிரமமாக இருக்கும் பொழுது அதை கொடுக்குற இடத்துக்கு போய் சேர தானே செய்வாங்க. இதே போல் பல்வேறு உலக அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நாம் கொஞ்சம்
சொல்லி பாதுகாக்க முடியும். ஏன்னா அதுக்கான கல்வி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். முழு புத்தகத்துலேயும் இருக்கக்கூடிய இந்த 8 அமைப்புகளை பற்றியும் நம்மளால் வந்து ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே பேச முடியாது. அதுலேருந்து ஒரே ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து தான் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். நிச்சயமாக இந்த நூலை வந்து நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். நிறைய தகவல்களும் நிறைய வந்து விழிப்புணர்வையும் இந்த நூல் வந்து ஏற்படுத்துது. மீண்டும் இதுபோல் ஒரு நூலை பற்றியும் அதை சார்ந்த விஷயத்தையும் நாம் பேசலாம். நன்றி.